வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம். சந்திரனை பற்றிய ஒரு சிறப்பான பதிவு. இந்த சந்திர பகவான் தரக்கூடிய பலன்களில் ஒரு பர்ட்டிகுலரான ஒரு விசேஷமான 3 பலன்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்திடலாம். கிரகங்களில் இருக்கக்கூடிய அவர்கள் தரக்கூடிய பலாபலன்களில் ஒரு சிறப்புத்துவம் வாய்ந்த பலன்களை சொல்லும் விதமாக கடந்த தினமான நேற்று சூரியனினுடைய ஒரு சிறப்புத்துவம் வாய்ந்த பலன்களை நேற்றைய பதிவில் நாம் பார்த்தோம். சூரிய பகவான் உங்களுக்கு விசேஷ பலனான அரசியல், அதிகாரம், ஆளுமை அப்படின்ற ஒரு பதிவை நேற்று பார்த்தோம். இன்னைக்கு சந்திர பகவான் அதேபோல் விசேஷ பலனாக தரக்கூடிய ஒரு 3 பலன்களை பார்த்து விடலாம். அதில் முதலாவது பலனாக மாமியார் சார்ந்த பலன்கள். சந்திர பகவான் அப்படின்னா தாயாரை சார்ந்த கிரகம் அப்படின்றது உங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவர்களும் இருக்கலாம். ஆனால் மாமியாரை சொல்லக்கூடிய கிரகமும் இந்த சந்திர பகவான் தான் அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். மாமியாரை, அவரின் அனுகூலத்தை, அவரின் அன்பு, பாசம், அவர்களின் சொத்து பத்து, அவர்களுடைய அனுமானம், தொழில், அவரால் கிடைக்கப்பெறக்கூடிய புகழ் அத்துணையும் உங்களுக்கு இந்த சந்திர பகவான் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த மாமியார் பலாபலன்கள். இவைகளை பற்றி இன்னும் ஆழமாகவும் விரிவாகவும் பதிவுகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்து சந்திர பகவான் தரக்கூடியது மனோநிலை. நம்மளுடைய மனசு, உள்ளம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த மனசு, உள்ளத்தை சொல்லக்கூடியது சந்திர பகவான் தான். அது மட்டுமல்ல, நமது இரத்தம் அப்படின்றது செவ்வாய். அப்படி எல்லாரும் சில பேர் தெரியும், இரத்தக்காரகன் அப்படின்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த செவ்வாய் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களுக்கு மட்டும்தான் சொந்தக்காரர். அதை நீர்த்தன்மையில் உடலில் பீச்சுவதற்கு, அதாவது பாய்வதற்கு நீர்த்தன்மையில் வைத்திருப்பவர் தான் இந்த சந்திர பகவான். சந்திர பகவானின் அனுகிரகம் எவ்வளவு உடலில் மட்டுமல்ல, அகப்பலன்கள் மட்டுமல்ல, புறப்பலன்கள்லையும் இருக்கிறது அப்படின்றத நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்த்துடலாம். நம்ம பதிவுக்குள் போவதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்துட்டு இருக்க உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். உறவுகளே, நீங்கள் நமது சேனலை எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஒரு நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய பணிகள், ஹோமம் வளர்ப்பது, இறை தொண்டு, இது போன்ற நற்காரியங்களும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம். எனவே தான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. சந்திர பகவானின் அனுகூலத்தால் இந்த மாமியார் அவர்களின் காரக கிரகமே சந்திரன் தான். அப்போ மாமியாரின் உதவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுகூலம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சந்திரன் பலம் பெற்றுவிட்டால் உங்களுக்கு மாமியாரின் அனுகூலம் கிடைத்து விடுமானா, மாமியாரின் ஒரு அன்போ அனுசரணையோ உங்களுக்கு இருக்கும். சந்திரன் பலம் பெற்றுவிட்டால் மாமியார் பகையாளியாக இருக்க மாட்டார். அது
உங்களுக்கு சந்திரன் பலம் பெற்றாலே அந்த அனுகிரகத்தை கொடுத்து விடுவார். மற்றபடி உதவிகள் உங்களுக்கு பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த உதவிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மாமையார் வழியில் கிடைக்க வேண்டும் என்றால் சந்திரன் யாரோடு இணைந்து அமர்ந்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு மாமியார் வழியில் உதவிகள் பெறப்படும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாமியாரோடைய பாவகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. மாமியாருக்கு எந்த பாவகம், மாமியாரை குறிக்கக்கூடிய பாவகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவகம் தான் மாமியாரை குறிக்கக்கூடிய பாவகம். இந்த 10ஆம் பாவகத்தில் சந்திரன் அமர்ந்திருந்து அவரோடு ஏதேனும் ஒரு கிரகம் இணைந்து அமர்ந்திருந்தால் அதன் அடிப்படையில் உங்களுக்கு மாமியாரின் வழியில் உதவிகள் கிடைக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படியே பார்ப்போம். சூரியன் அந்த 10ல் சந்திரனோடு அமரும் பொழுது எது போன்ற பலனை தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு சார்ந்த அத்தனை உதவிகளையும் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் மாமியார் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். ஏன், உங்கள் மாமியார் வழியில் கூட உங்களுக்கு அரசு ஆதாயம் கிடைக்கும். ஒரு உத்தியோகமோ, ஒரு கான்ட்ராக்டோ, அரசு சார்ந்த எந்த விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு ஈடுபாடோ, ஒரு ஊக்கமோ, உதவியோ அத்துணைக்கும் மாமியார் உங்களுக்கு உறுதுணையாக உதவி புரிவார். அடுத்தது செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, செவ்வாய் ஏற்கனவே நான் சொன்னது போல இரத்தக்காரகன் செவ்வாய் அப்படின்னாலும், அந்த இரத்தத்தில் உள்ள சிகப்பணுக்கள் செவ்வாய் காரகராக இருந்தாலும், இரத்தத்தை உடம்பில் சீராக பாய்ச்சுவதற்கு அதை நீர்த்தன்மையில் வைத்திருக்கக்கூடியவர் தான் இந்த சந்திரன். நீருக்கு சொந்தக்காரரே இந்த சந்திரன். இப்போ இரத்தம் அணுக்கள், சிவப்பணுக்கள் இதுக்கு காரகர் செவ்வாயாக இருந்தாலும் அவர் கெட்டித்தன்மையில் தான் இருப்பார். அவரை கரைத்து சகலவிதமான உடலுக்கும் அவரை கொண்டு சேர்ப்பது இந்த சந்திரனுடைய அனுகிரகம். நீரோடைய தத்துவம் சந்திரனது தான். அப்போ இந்த இரத்தத்துக்கு உடல் முழுதும் சீராக பாய்ச்சுவதற்கு சந்திர பகவான் அவருக்கு அந்த செயல்பாட்டை புரிகிறார். இப்போ இவர் சந்திரனோடு அமர்ந்து 10ல் இருக்கும் பொழுது எது போன்ற ஒரு பலனை கொடுக்கிறார் என்றால், மாமியார் வழியில் உள்ள நிலபுல சொத்துக்களை தருவார். சந்திர பகவான் பூமிக்கு சொந்தக்காரர், நிலபுல சொத்துக்களை தருவார். அடுத்தது புதனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தோட்டம் துறவு அப்படின்னு சொல்லக்கூடிய தோட்டங்களை உங்களுக்கு பரிசாக கொடுப்பார். அதே போல கல்வி நிலையங்கள், கல்லூரிகள் இதை உங்களுக்கு வைத்து கொடுப்பார். அல்லது இதில் முயற்சி செய்வதற்கு உங்களுக்கு உறுதுணையாக உதவி புரிவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குருவோடு அமரும் பொழுது பண வசதிகளை பெரிதும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார், கொடுப்பார். குரு பகவான் அருளோடு நீங்கள் பணத்தை மாமியார் வழியில் பெற்று நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிவகையை செய்வார். சுக்கிரனோடு அமரும் பொழுது ஒரு சிறப்பான அழகான வீடு, வண்டி, வாகனம், டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி, வாகனம் இவைகளெல்லாம் தருவார். சுக்கிரனோடு ராகு இணைந்து விட்டால் நான் சொன்னது போல டிரான்ஸ்போர்ட்டு, வண்டி வாகனத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது, பெரிய அளவில் கண்டெய்னரு, டேங்கரு இந்த மாதிரிலாம் வைக்கிறதுலாம் ராகு இணைஞ்சு இருக்கணும். சுக்கிரனோட சந்திரனோட இணைஞ்சு 10ல் அமரும் பொழுது இதெல்லாம் மாமியார் வழியில் இந்த பிஸ்னஸ் எல்லாம் செய்வதற்குண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார் சந்திர பகவான். அதே போல சனி பகவானோடு அமரும் பொழுது மாமியார் வழியில் சொந்த பிஸ்னஸ், சொந்த தொழில் தொடங்குவதற்கு மாமியார் உங்களுக்கு உதவி புரிவார்கள், அருள் புரிவார்கள் அப்படின்னே சொல்லலாம். சந்திரனும் சனியும் இணைந்து 10ல் இருந்தால் கண்டிப்பாக சுய தொழில் செய்வார்கள். மாமியார் அதற்கு சப்போர்ட் செய்வார்கள். இதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்தது கேது பகவானோடு இணைந்திருந்தார்னா, இந்த கேதுவுக்கும் சந்திரனுக்கும் ஆகவே ஆகாது. அப்படிங்கும்போது மாமியாருக்கு ஆகாது,
மாமியாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், பிரிவினையை ஏற்படுத்தும், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். அதனால் முடிந்த அளவிற்கு இவர்கள் பிரிந்து இருப்பது அதிகமாக இருக்கும், விலகி இருப்பது அதிகமாக இருக்கும். ஏன், சிலருக்கு மாமியார் இவர் போன நேரத்திற்கு இல்லாமல் கூட போய் விடுவார்கள். அது போன்ற ஒரு நிகழ்வை எல்லாம் ஏற்படுத்தி தரும் இந்த சந்திரன் கேது இணைவு. இப்படி சந்திர பகவான் எந்த கிரகங்களோடு இணைந்து அந்த 10ல் அமரும் பொழுது இது போன்ற பலாபலன்களை எல்லாம் அந்த ஜாதகருக்கு கொடுப்பார். இது மாமியாரின் வழியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள். அடுத்தது உங்கள் மனோநிலைக்கு காரகர் இந்த சந்திர பகவான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். உங்களுக்கு மனசு விசாலமாக மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா சந்திரன் பலமாக இருக்கணுங்க. சந்திரன் உங்களுக்கு சனி பகவானோடோ, ராகு பகவானோடோ, குறிப்பா கேது பகவானோடோ இணைந்து இருந்தால், அசுப கிரகம்னு சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், சூரியன், ராகு, கேது இவங்களோடு சந்திரன் இணைந்து அமரும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்வார்கள். மனதில் இவருக்கு விசாலம் என்பது இருக்காது. மகிழ்ச்சியில் ஏதேனும் இடையூறு, இடர்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல், மன பாதிப்பு, மனபாரம் அப்படின்ற நிலைப்பாடு எல்லாம் கட்டாயம் கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாம உடல் ரீதியாக சந்திர பகவான் இரத்தத்தில் உங்களுக்கு சுத்தம் செய்வது போல இரத்தத்தை உங்களுக்கு திடமாக இருப்பதை திரவ நிலையில் உடல் முழுதும் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நீர்த்தன்மையில் இரத்தத்தை வைத்திருக்கக்கூடியவர் இந்த சந்திர பகவான். இதை பற்றி முன்பே உங்களுக்கு சொன்னேன், மீண்டும் இதை நினைவுபடுத்துகிறேன். அப்போ இந்த இரத்தம் உங்களுக்கு பியூராக நீர்த்தன்மையில், அதாவது நீர் தத்துவத்தில் இருந்து உடல் முழுவதும் சீராக ஓட வேண்டும் என்றால் சந்திரன் உங்களுக்கு பலமாக இருக்க வேண்டும். சந்திரன் பலவீனம் அடைந்துவிட்டால் இரத்தம் உங்களுக்கு சீராக ஓடாது. உடலில் ஆங்காங்கே கட்டித்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை தரும். இரத்தம் கெட்ட இரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, வைரஸ் பாக்டீரியாக்கள் ஈஸியாக இரத்தத்தில் அட்டாக் பண்ணுறதுக்கு உண்டான நிலை, இதையெல்லாம் ஏற்படுத்திவிடும் இரத்தத்தில் நீர்த்தன்மைகள் குறைந்தால். அவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை தரக்கூடிய கிரகம்தான் இந்த சந்திர பகவான். உங்களுக்கு அகத்தில், அதாவது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய பலாபலன்களையும் தருகிறார் சந்திரன். புறத்தில் இருக்கக்கூடிய மாமியார், நிலவு, அது போன்ற உணவு இப்படின்னு சொல்லிக்கொண்டே போகலாம். மற்ற பலன்களை புறத்தில் இருந்து தரக்கூடிய அமைப்பையும் இந்த சந்திர பகவான் பெற்றிருக்கிறார். மொத்தத்தில் சந்திர பகவானின் அனுகூலம் ஒவ்வொரு ஜாதகருக்கும் இன்றியமையாதது. ஒவ்வொரு ஜாதகத்திலும் சந்திர பகவான் பலம் பெற வேண்டும். இவர் மிகவும் பலம் பெற்றாலும் பிரச்சனைக்குள்ளாவதுதான். ஏனென்றால் சந்திர பகவான் உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ பலமாக இருக்கிறார் என்றால் எமோஷனல் பார்ட்டியாக ஆகிவிடுவார்கள், கருணைக்கு வடிவாக இருப்பார்கள், ஆள ஆரம்பித்து விடுவார்கள், எதற்கெடுத்தாலும் அழுகக்கூடிய ஒரு நிலை, இலகிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துரும். பெரிதாக சாதிப்பதற்கு இந்த கருணை மனசும் அழுகைத்தன்மையும் இடையூறாக அமையும். அதனால் சந்திரன் முழுமையாக வீறு கொண்டு இருக்கக்கூடிய பலத்தை பெறக்கூடாது. ஒரு நடுநிலையான பலமாக இருந்தால் நல்லது. நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு உட்பட்ட கருத்து இது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம். உறவுகளே, ஒரு சிறப்பான பதிவை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.